நேபோமுக்கின் புனித ஜான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நேபோமுக்கின் புனித ஜான் வாழ்க்கை வரலாற்றினை பார்க்கப் போகிறோம். அவர் புனிதர் செயின்ட் ஜான் நெபோமுசன், செயின்ட் ஜான் ஆஃப் பொமுக், ஸ்வாடி ஜான் நெபோமுக்கி என்றும் அழைக்கப்படுகிறார். ஜான் வெல்ஃப்லின் 1345 ஆண்டில் நேபோமுக் என மறுபெயரிடப்பட்ட போமுக் என்ற சிறிய நகரத்தில் பிறந்தார். அவர் பிராகாவில் உள்ள சார்லஸ் மற்றும் படுவா பல்கலைக்கழகத்தில் பயின்றார். 1373 ஆண்டில் அவர் உத்தரவுகளை எடுத்து பொது நோட்டரி ஆனார். அவர் 1387 இல் நியதிச் சட்டத்தின் மருத்துவரானார். 1393 ஆண்டில் பிராக் பேராயர் ஜென்ஸ்டெஜின் ஜானை விகார் ஜெனரலாக மாற்றினார். 1393 இல் பேராயர் ஜானின் ஆதரவுடன் அரசரின் விருப்பமானவர்களை வெளியேற்றினார். பொஹேமியாவின் 4வது வென்செஸ்லாஸ் பிராக் மாகாணத்தில் இருந்து ஒரு புதிய பிஷப்பை உருவாக்கும் ராஜாவின் லட்சியத்தை முறியடித்தார். மேலும் அரசி தன்னிடம் வாக்குமூலத்தில் கூறியதை வெளிப்படுத்த மறுத்ததால் அரசன் அவரை சிறையில் அடைத்தான். மற்றொரு சமயம் அரசன் அவனிடம், நீ என்னிடம் சொல்லாவிட்டால் நீ இறந்துவிடுவாய், என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் செல்வமும் மரியாதையும் உனக்கே சேரும் என்றார். ஜான் அதை மறுத்துவிட்டார். பேராயரின் தலைமை முகவராக ஜான் கைது செய்யப்பட்டார். வென்செஸ்லாஸ் அவரை தனிப்பட்ட முறையில் நெருப்பால் சித்திரவதை செய்தார். அதன் பிறகு அவர் மறுபரிசீலனை செய்து அவரது சிகிச்சை குறித்த இரகசிய பிரமாணத்தில் அவரை விடுவித்தார். எவ்வாறாயினும் ஜான் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருந்தார். ஆதாரத்தை மறைக்க வென்செஸ்லாஸ் ஜானை சார்லஸ் பாலத்திற்கு அழைத்துச் சென்று சங்கிலியால் கட்டி வாயில் ஒரு மரக்கட்டையால் பிணைக்கப்பட்டு ஆட்டின் தோலால் மூடி வால்டாவா ஆற்றில் வீசப்பட்டார். அவர் மார்ச் 20, 1393 இல் இறந்தார். அவரது உடல் வால்டாவா ஆற்றில் இருந்து மீட்கப்பட்டு செயின்ட் விட்டஸ் கதீட்ரலில் அடக்கம் செய்யப்பட்டது. ஜான் இறந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு பல அற்புதங்கள் கூறப்பட்டன. ஜான் விழுந்த தண்ணீருக்கு மேலே 5 நட்சத்திரங்கள் தோன்றியதாக கூறப்படுகிறது. அவரது பிரதிநிதித்துவங்கள் பெரும்பாலும் நட்சத்திரங்களின் ஒளிவட்டத்துடன் அவரை காட்டுகின்றன.